ரஷ்யாவுடனான போருக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் வடகொரியாவானது ரஷ்யாவுடன் சேர்ந்து ஒரு முரட்டுத்தனமான ஒப்பந்தம் ஒன்றை போட்டிருக்கின்றது. கடந்த வியாழக்கிழமை ஃப்ரைட்ரிக் நோமன் எனப்படுகின்ற ஒரு ஃபவுண்டேஷனால இந்த ஒப்பந்த அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த அறிக்கையின் மூலமாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது வடகொரியாவினால் 2023 இருந்து பல பில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதங்களையும் 15,000க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்களையும் எந்தவித லாபமும் இன்றி வடகொரியா ரஷ்யாவுக்கு வாரி வழங்கி இருக்கின்றது. எந்த அளவுக்கு வழங்கி இருக்கின்றது என்றால் 2023 இருந்து 9.8 பில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதங்களையும் 15,000க்கும் அதிகமான வீரர்களையும் வடகொரியா ரஷ்யாவுக்கு போர் நடவடிக்கைகளுக்காக வேண்டி வழங்கி இருக்கின்றது. இதற்கு பதிலாக ரஷ்யாவிடமிருந்து வடகொரியா பெற்றுக்கொண்டது 457 மில்லியனில் இருந்து 1.19 பில்லியன் வரையான பொருட்களை தான் இதுவரை பெற்றிருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ரஷ்யாவுக்காக வடகொரியா செலவு செய்கின்ற ஒவ்வொரு $10 நிகராக $1 பெற்றுக்கொள்கின்றது. இது 100% மூலதனத்தை போட்டு அதில் 90% மூலதனத்தை இழந்து வெறும் 10% மூலதனத்தையே பெற்றுக்கொள்வதற்கு சமனாகும். அந்த 10% வடகொரியா ரஷ்யாவிடமிருந்து எதனை பெற்றுக்கொள்கின்றது என்றால் உணவுப் பொருட்கள், எரிபொருட்கள், ஒரு சில வான்வழி பாதுகாப்பு இயந்திரங்கள் மற்றும் ஜெட் விமானங்கள் போன்றவற்றை தான். எந்த அளவுக்கு தங்களுக்கு நட்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று இவ்வாறான ஒரு உடன்படிக்கை ஒன்றை போட்டு பல்வேறுபட்ட ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு வழங்குவதில் வடகொரியாவுக்கு என்ன லாபம் கிடைக்கின்றது என்பதை பார்க்க போனால் வெளிப்படையாக பார்த்தால் அது விளங்காது. ஆனால் உண்மையிலேயே வடகொரியா அதற்கான பிரதிபலன்களை மறைமுகமாக பெற்றுக்கொள்கின்றது. மறைமுகமான பலன்கள் என்றால் என்னவென்று பார்த்தால் ஸ்ட்ராட்டஜிக்கான பலன்கள் தான். முதலாவது பலனாக போர்க்களத்தில் தனது ஆயுதங்களை சோதனை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்கின்றது. உலகின் மிகப்பெரிய போர்களில் ஒன்றான ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு இடையில் நடக்கின்ற போரில் தனது ஆயுதங்கள் எவ்வளவு வலிமையானவை என்பதை போர்க்களத்தில் சோதனை செய்து பார்க்கின்றது. இரண்டாவது பலனாக போர் நடவடிக்கைகளின் போது ரஷ்யாவினுடைய தொழில்நுட்ப அறிவு சம்பந்தமான தொடர்பு வடகொரியாவிடம் காணப்படுகின்றதால் அந்த தொழில்நுட்ப அறிவு சம்பந்தமான வளர்ச்சிகளை பெற்றுக்கொள்ளுதல். இதன் மூலமாக எதிர்காலத்தில் வடகொரியாவினால் உருவாக்கப்பட போகின்ற ஏவுகணை மற்றும் ஆயுத உற்பத்திகள் போன்ற அறிவுகளை வளர்த்து கொள்ள முடியும். அடுத்ததாக அரசியல் அங்கீகாரத்தினை பெற்றுக்கொள்கின்றது. அதாவது ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையில் காணப்படுகின்ற நிரந்தர உறுப்பினரோடு போர் நடவடிக்கைகளின் போது கைகோர்ப்பதினால் வடகொரியாவுக்கு உலக அரங்கில் முக்கியத்துவம் கிடைக்கின்றது. இவ்வாறான பலன்களை எதிர்பார்த்து வடகொரியா ரஷ்யாவோடு கைகோர்த்திருப்பதால் அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளுக்கு இந்த கூட்டாண்மை மிகவும் கவலையை அளித்திருக்கின்றது. ஏனென்றால் 2024 கையெழுத்திடப்பட்ட பரஸ்பர பாதுகாப்பு உடன்படிக்கையின்படி 2 நாடுகளில் ஏதாவது ஒன்று தாக்குதலுக்குள்ளானால் அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி தாக்குதலுக்குள்ளான நாட்டுக்கு மற்றைய நாடானது உடனடி இராணுவ உதவியை வழங்க வேண்டும். இந்த ஒப்பந்தமானது ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கின்றது. ஏனென்றால் ஒப்பந்தத்தின்படி பார்த்தால் போர் நடவடிக்கையின் போது இரண்டும் ஒரே நாடு போன்ற பலமிக்கமாக மாறுகின்றது. ஏனென்றால் எந்த நாட்டுக்கு ஆபத்து வந்தாலும் அவற்றை ஒரு நாடு வந்து தட்டி கேட்கும் அளவுக்கு இந்த கூட்டமைப்பானது காணப்படுகின்றது. ஐரோப்பிய நாடுகள் பல்வேறுபட்ட தடைகளை வடகொரியாவுக்கு விதித்த போதிலும் அந்த தடைகளை மீறி வடகொரியா வலிமை அடைந்து கொண்டிருக்கின்றது. மேலும் 2 நாடுகளும் சேர்ந்து ஒரு புதிய இராணுவ கூட்டமைப்பு ஒன்றினை உருவாக்குவதற்கும் அதிகமான வாய்ப்புகள் இங்கே காணப்படுகின்றது. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில் நடக்கின்ற போரின் போது வடகொரியா இவ்வாறான ஆயுதங்களையும் இராணுவ வீரர்களையும் வழங்குவதால் யுக்ரைனானது தனித்து நின்று 2 நாடுகளோடு சண்டை போடுகின்றதா என்று கேட்டால் அங்குதான் இருக்கின்றது ட்விஸ்ட். யுக்ரைன் தனித்து நின்று சண்டை போடவில்லை. ரஷ்யாவோடு வடகொரியா மட்டும்தான் இருக்கின்றது. ஆனால் யுக்ரைனுக்கு பின்னால் அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மற்றும் நேட்டோ உறுப்பினர்கள் என்று பல்வேறுபட்ட வகையில் யுக்ரைனுக்கு ஆயுதங்கள், உளவு தகவல்கள், இராணுவ பயிற்சிகள் என்று பல்வேறுபட்ட உதவிகள் கிடைக்கப்பெறுகின்றது. அப்படி பார்த்தால் ரஷ்யாவும் வடகொரியாவும் இணைந்து
பல்வேறுபட்ட நாடுகளோடு சண்டை போட்டு கொண்டிருக்கின்றது. இப்போது வடகொரியாவும் ரஷ்யாவும் இணைந்திருப்பது அமெரிக்காவுக்கு துளியும் விருப்பம் இருக்காது. இதனை எந்த வகையில் இந்த கூட்டமைப்பை முறியடிக்க முடியும் என்பதிலேயே அவர்களுடைய பல பில்லியன் டாலர்களை செலவு செய்வார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.